மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியில் தான் சந்திராசிரமம் வருது. அதாவது 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 2:15 மணிக்கு சந்திராசிரமம் ஆரம்பிச்சு புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:56 வரைக்கும் இந்த வாரம் சந்திராசிரமங்க. அதாவது 12ஆம் தேதி அதிகாலை 2:15 மணியிலிருந்து ஆரம்பித்து 14ஆம் தேதி மத்தியானம் 12:56 வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராசிரமம். ஆனா அந்த சந்திராசிரமம் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்காதுங்க. மாசி மகம்னு சொல்லப்படக்கூடிய பூரண சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இப்போது 8ல் அமர்ந்திருப்பதால் இந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான, ஆனா சனியின் பார்வை இருப்பது ஒரு நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் தான். ஆக அட்டமாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? எதிர்பாராத சில நன்மைகளை கூட இந்த தடவை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனா வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஏன்னா புதன்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். இளைஞர்களுக்கு சில பேருக்கு எதிர்பாரானத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை, இந்த ப்ரொபோசல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய தன்மை, அல்லது ஒருத்தரோட நேர்மையான விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவித்து அதன் மூலமாக அந்த சம்மதத்தை வாங்கக்கூடிய ஒரு தன்மை, மிக முக்கியமாக யார் கணவர் யார் மனைவி என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைன்னு 7ஆம் பாவகத்தினுடைய நட்பு சார்ந்த விஷயங்கள் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கும். பெரியவர்களுக்கு, கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவியால் சந்தோஷம், கணவனால் சந்தோஷம் என்கின்ற அமைப்போலும் இப்போது உண்டு. அதனால பெரிய சோதனைகள் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் கூட அது நிறைமதியாக இருப்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் பொறுமையும் கவனமும் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாக அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த வாரம்.